முடியாச்சு. எவ்வளவு பேசிருப்பாங்க. எங்க அண்ணன் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு பின்னாடி வெற்றி காட்டுவாரு. சரிங்களா? ஓட்டு ஏறா அவனாலே தாங்க முடியல போல சீரியல போட்டானுங்க. அவ்வளவு சீமான் அண்ணப்பா இன்னைக்கு தோத்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம், மக்கள் தான் பிரதிநிதிகள். மக்களையே வாடா போடா அவன் இவன் அப்படின்னு பேசுன போது தப்பு. துப்புரவு பணியாளர் சொல்லுங்க, அவங்க தான் பண்ணாங்க. டிவிக்கெல்லாம் வராது. 5 தொகுதி மிஞ்சி போனா 2 தொகுதி 3 தொகுதி வருவாங்க. 100 தொகுதிக்கு மேல போயிடுச்சு. எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு பேசிருப்பாங்க. எங்க தளபதி வச்சுங்க எல்லாத்துக்கும் ஆப் வச்சாரா. இதுக்கப்புறம் டிவிக்கே தான் மட்டும் வேற எதுவுமே கிடையாது. சொல்லுங்கக்கா. அதெல்லாம் வந்து மூக்க உடைச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் டிவிக்கே. இப்ப நடிகர் விஜய் வருமா இல்ல முதலமைச்சர் விஜய் வருமா? எங்க அண்ணன் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு பின்னாடி வெற்றி காட்டுவாரு. சரிங்களா? அவர் அமைதியா இருக்காரு பின்னாடி என்ன ஏளனமா பேசுறீங்க, பின்னாடி முதுகுல போட்டீங்க. எல்லாம் நாங்களும் பாக்குறோம், எங்க அண்ணாவும் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்காரு. அமைதியா இருக்குது, பின்னாடி வெற்றி இருக்கு. அதுதான் காமிச்சிருக்காரு எங்க அண்ணா. ஓகேங்களா? எல்லாருமே உங்களுக்கு சூட் பண்ணிருப்பாரு. அண்ணாக்கு வந்து நசன்னு பேசுறது பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. அமைதிக்கான வெற்றி காணிருக்காரு. மாலை 8 மணிக்கு மாலை 6 மணிக்கு லைவா வந்து டெலிகாஸ்ட் பண்ற நியூஸ் போட்டானுங்க. அப்பயே நினைச்சேன் இன்னைக்கு கொஞ்ச நேரம் கூட அவ்வளவுதான். அந்த கரெக்டா ஸ்டார்டிங் வந்து அந்த போஸ்டல் ஓட் மட்டும் கவுண்ட் பண்ணும்போது 50 54 நான் போட்டோ ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஓட்டு ஏறா அவனாலே தாங்க முடியல போல சீரியல போட்டானுங்க. அப்புறம் பயப்படுறதா சொல்றீங்க டெலிகாஸ்ட் பண்றோன்னு. அப்புறம் ஓடிடுறீங்க. அதுக்கப்புறம் ஓட்டு பாத்தீங்கன்னா கவுண்டிங் அதிகமாயிட்டே போச்சு. நாங்க ரொம்ப கான்பிடென்டா இருந்தோம் ப்ரோ. நிறைய பேர் சொன்னாங்க சீமான் அண்ணப்பா இன்னைக்கு தோத்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம், மக்கள் தான் பிரதிநிதிகள். மக்களையே வாடா போடா அவன் இவன் அப்படின்னு பேசுன போது தப்பு. ஏன்னா அந்த மக்கள் தான் நமக்கு பிரதிநிதிகள். மக்களை வந்து மரியாதையோடு பேசணும். மரியாதை என் விஜய் அண்ணன் என்னைக்காவது மரியாதை குறைவா பேசியிருக்காங்களா? யாரையாவது சிஎம் அங்கிள் தான் சொல்லியிருக்கிறாரு. சிஎம் அங்கிள் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட நல்ல மனிதர், அப்படிப்பட்ட நல்லவர் நம்ம விஜய் அண்ணன். ஆனா சீமான் சாட்டை அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது. என்ன எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல, ஏன்னா எனக்கு வலிக்கவும் இல்ல. ஏன்னா கடவுள் என் கூட இருக்கிறாரு, அவரை ஜெயிக்க வச்சிருக்கிறாரு, அவர் வெற்றி பெற வச்சிருக்கிறாரு. என் அண்ணன் நல்லது செய்வார், எல்லாருக்கும் நல்லது செய்வார். ஒன்னே ஒண்ணு இதுல பதிவு பண்ணிக்கிறேன் விஜய் அண்ணா, உங்க பேரை சொல்லிக்கிட்டு உங்களை சொல்லிக்கிட்டு மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வசூலிக்க கூடாது. எது இருந்தாலும் நீங்க சிஎம்மா உட்கார்ந்த பிறகு எது இருந்தாலும் அதை கரெக்டா பண்ணணும். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அது மாதிரிதான் உங்க கட்டமைப்பா இருக்கணும். அதுதான் நான் என்ன சொல்லுவேன், அண்ணா வாழ்த்துக்கள் அண்ணா, நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் குழந்தை, அதாவது என்னுடைய சின்ன பேத்தி எவர்லின் ஜெனிஷா பேரு, என் பையன் 103 டிகிரி ஜுரம். நீங்க போங்க, நீங்க ஜீசஸ் கிட்ட வேண்ட மாதிரி நம்ம அண்ணன் ஜெயிச்சுட்டாருமா ஜெயிச்சுட்டாருமான்னா. அவர் கடவுள் வந்து நல்லவருங்க. அவர் எதை செய்யணும், ராஜ்யத்தை தள்ளி ராஜ்யத்தை ஏற்படுத்துற கடவுள். யார் வரணும்னு அவர் தீர்மானிச்சுட்டாரு, அதனாலதான் நடந்துச்சு. சோ இன்னைக்கு எங்க அண்ணன் ஜெயிச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம்
காரணம் மக்கள் தான். அதாவது நண்பர்கள் தான், எல்லாருமே தான். எல்லாரையும் அவர் நேசிச்சதுனாலதான் இன்னைக்கு நாங்க முதல்ல நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்க கடவுளுக்கு. ரெண்டாவது எங்க விஜய் அண்ணனுக்கு நான் வெற்றி பெற்றதுக்காக நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். மூணாவது எலெக்ஷன் கமிஷன், நாலாவது என்னுடைய நன்றி நண்பர்கள் எல்லாமே, போலீஸ் அதிகாரிகள், இவங்க எல்லாருக்கும் நாங்க நன்றி சொல்றோம். ஓகே, தேங்க்யூ. தளபதி 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 எங்கள் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி தலைவா தலைவா எனது தலைவா உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா எழுவோம் எழுவோம் முன்னால் எழுவோம் பின்னால் நிழலாய் வருவோம் தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம். அவங்களுக்கு வைங்க மைக். பாடுங்க. அதான் அக்கா அவங்களுக்கு வைங்க. எல்லாருமே பாடுங்க. எல்லாருமே பாடுங்க ப்ரோ. நீங்க பாடுங்க. தெரியாது எங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம் விழுந்தால் விதையாய் எழுவோம். தளபதி தளபதி எங்கள் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி. எதிரிகள் எதிரிகள் தம் தம் அலறிட அலறிட தம் தம் அனலர புறப்படு தம் தம் தாரா கெட்டதை கண்டதும் தம் தம் பட்டன சுட்டிட தம் தம் கட்டளை இட்டிட தம் தம்